வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவி வழங்கும் வானம் வசப்படும் நிகழ்ச்சி. பல புதிய கண்டுபிடிப்பாளர்களையும் இசைக்கருவிகளை உருவாக்கும் கலைஞர்களையும் சரித்திரம் படைக்கும் சாமானியர்களையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் ஒரு உன்னதமான நிகழ்ச்சிதான் வானம் வசப்படும் நிகழ்ச்சி. சரி வாங்க, இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம வானம் வசப்படும் நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத, எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு அப்படிப்பட்ட அபாரமான வளர்ச்சி இந்த தொழில்நுட்பத்துறையில வந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல இந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளால நிச்சயமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப அற்புதமான வளர்ச்சி தொழில்நுட்பத்துறையில நாளுக்கு நாள் அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நம்ம மின்சாரத்துறையை சொல்லலாங்க. மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இணைந்த இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ராத்திரியில மட்டும் இல்ல, பகல்ல கூட மின்சாரத்தின் சேவை நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே தேவை. அந்த அளவிற்கு மின்சாரம் நம்ம வாழ்க்கையோட ஒன்று போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மின்சாரத்துறையின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்க பயன்படுத்துற வீடியோ கேம்ஸ்லேருந்து நாம பயன்படுத்துற வாகனம் வரைக்கும் எல்லாமே மின்சாரத்தின் துணை கொண்டுதான் செயல்படுது. இந்த வளர்ச்சியே தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான சான்றா நம்ம சொல்லலாம். ஆனா சில பேர் சொல்றாங்க, தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி காரணமா இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படல, அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. தொழில்நுட்பத்துறையை சரியா நம்ம பயன்படுத்தினா நிச்சயம் இதன் வாயிலாக இயற்கை வளங்களை மிக அற்புதமான முறையில நம்மளால பாதுகாக்க முடியும். இரண்டையுமே ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணவும் முடியும். இதுக்கு இன்னொரு சான்றா சொல்லணும்னா நம்ம மொபைல் போனை சொல்லலாம். ஒரு மொபைல் போன் கையில இருந்தாலே உலகமே நம்ம கைக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இந்த டெக்னாலஜியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம மொபைல் போனுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3-4 தடவை கூட சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க. நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த மொபைல் போனுக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை சார்ஜ் அப்படிங்கிற ஒரு உணவை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இந்த மொபைல் போனுக்கு சார்ஜ் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ல, ஆனா நம்ம எங்க போனாலும் சார்ஜ் பண்ண முடியுமா? கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானே. ஆனா அதை முடியும் அப்படின்னு இங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு குன்றத்தூரை சேர்ந்த சுரேஷ். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, நம்ம பைக்ல டிராவல் பண்ணா கூட ஒரு மொபைல் போனை ரொம்ப அற்புதமா சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த சார்ஜரை பத்தியும் இதனுடைய செயல்பாடுகள் பற்றியும் இப்ப நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் சுரேஷ். நான் குன்றத்தூரில் இருக்கேன். டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். 10 வருஷம் செல்ஃபோன் சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன். இன்றைக்கி மக்கள் மத்தியில் செல்ஃபோன்ஸ் ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம வைஃபை, இன்டர்நெட் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதனால் பேட்டரி பேக்கப் வேகமாக கம்மியாகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3G வந்துடுச்சு, இன்னும் 4G வந்துடுச்சு, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. 5G வரும், போயிட்டே இருக்கும். இன்னும் நமக்கு பேக்கப் கண்டிப்பாக நிற்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி சார்ஜ் போட வேண்டி வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி மொபைல் இருக்குது. 2 கோடி மொபைல் தான் ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறாங்க. உலக லெவலில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையோட அதிகமாக இருக்குது செல்ஃபோன்ஸ். 700 கோடி மொபைல் யூஸ் பண்ணுறதா ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி மொபைலில் வீட்டுக்கு பைக்கும் இருக்குது. வீட்டில் பைக் மூலமாக சார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 யூனிட்ஸாவது நம்ம மிச்சப்படுத்த முடியும். இந்த தேவைக்காக நான் இப்போ ஒரு பைக் மொபைல் சார்ஜர் சொல்லிட்டு பைக் மூலமாகவே நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டுக்கிற ஒரு கருவியை நான் உருவாக்கியிருக்கேன். அதை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணிக்கிறேன் நான் அப்படின்றத காட்டுறேன். அதை எப்படி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம சார்ஜ் போடுறதை நான் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் எல்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். எல்டி மெட்டீரியல் மூடி எதுக்காகனா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும்னு சொல்லிட்டு மூடியை எல்டியில் போட்டிருக்கோம். அதோட கண்டெய்னர் ஹெச்டியில் பண்ணியிருக்கோம். அது இன்னொரு டை.
அந்த மோடில் வந்து நம்ம கண்டெய்னர் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம போர்டை வச்சு ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பைக்கில் வாட்டர் வாஷ் பண்ணாலும் மழையில் நினைஞ்சாலும் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போகாமல் சர்க்யூட்டை பாதுகாக்கும். இந்த 2 கண்டெய்னரும் இதுதான் நம்ம சார்ஜருக்கான கண்டெய்னரு. இது வந்து இதில் வந்து போர்டு வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து இதோட கேப்பு. இது ரெண்டுமே நம்ம மோல்டு வச்சு நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிருக்கோம். இது எல்டி மெட்டீரியல், இது வந்து ஹெச்டி. எல்டி வந்து உங்களுக்கு நல்லா வளையும். இதுதான் அந்த சார்ஜர் உள்ளே வர எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு. ஒரு 8 பின் ஐசி யூஸ் பண்ணி வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நாங்கள் வீட்டிலேயே அசம்பிள் பண்ணிட்டோம். மனைவியும் டிப்ளமோ தான், அவங்களும் நானும் சேர்ந்து இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதை எப்போ இப்படி அந்த கண்டெய்னர் உள்ள போடலான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த யூனிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் இப்போ ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதோட வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மினிமம் வந்து 7.5 வோல்ட் இன்புட் கொடுத்தா மேக்ஸிமம் வந்து 27 வோல்ட் டிசி கொடுக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா 5.2 வோல்ட் 800 மில்லியாம்ஸ் மேக்ஸிமம் கொடுக்கும். மேக்ஸிமம் எல்லா மொபைலுமே மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டில் வர எல்லாம் டேபு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு. ப்ளஸ் வந்து வைஃபை டாங்கல் போடலாம். யூஎஸ்பி டிவைஸ் மூலமாக என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளூ கன். வாஷிங் மிஷினில் வந்து இருக்கிற சர்க்யூட் போர்டெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதே மெட்டீரியல் நானும் எடுத்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். எல்லா ஐசி, எல்லா ஸ்பேரு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ட்ராப் தண்ணிகளை போகாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும். இதுதான் கேப்பு. கேப்பையும் உள்ளே வச்சு சீல் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பேக்லேயும் ஐசி சைடு எல்லா சைட்லேயும் பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணி இது பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து வர்றதால இதுக்கு மட்டும் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்லீவ் போட்டாச்சு. இது வந்து மெயின் பேட்டரி ப்ளஸ்ஸு ஸ்லீவ் போட்டாச்சு. இது கிரவுண்டு. இந்த ஒரு ஒயரில் இந்த கிரவுண்டு பாடி கிரவுண்ட் கொடுக்குறதுக்காக இந்த ஒரு கிரவுண்ட் ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். இது கிரவுண்ட் கொடுக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு. ஓகே, சார்ஜரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் ஏறதை பார்க்கணும். இதில் இருக்க யூஎஸ்பி போர்ட் மூலமாக தான் நம்ம இப்போ எல்லா மொபைலையும் டேட்டா கேபிள் மூலமாக சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சார்ஜர் மொபைல் சார்ஜரை 2 வீலரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எல்லா வண்டியும் இந்த ஹேண்டில் பேர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்கேன், அதிலே வச்சு இங்கே லாக் பண்ணிங்கனாலே போதும். இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஒரு லைன் வந்து பாசிட்டிவ். இந்த வண்டியில் வந்து வர கிரவுண்ட் லைனு பாசிட்டிவ். வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்ப்போம். யூஎஸ்பி டேட்டா கேபிள், நம்ம சாவி போட்டு ஆன் பண்ணால் தான் மொபைல் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லைனு. இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு மொபைலு. இதுக்கப்புறம் பேட்டரி லோ ஆகும் அப்படின்ற ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வண்டியில் எவ்வளோ தூரம் போகும்போது
பேட்டரி லோ ஆகும்போதெல்லாம் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம 2 மொபைல், லேப்டாப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாத்தையும் வைஃபை மூலமாக இப்போது நம்ம நெட் ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது வைஃபை டாங்கிள் எடுத்து நம்ம சார்ஜரில் போட்டு நம்ம பாட்டு வைஃபை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 மொபைல் இருந்தாலும் அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் வைஃபை மூலமாக உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும். இன்னும் கேட்டால் பேட்டரி பேக்கப் நம்ம மொபைலில் கிடைக்கும். ஏன்னா வைஃபை மூலமாக உங்களுக்கு போகிறதால கொஞ்சம் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். போதே நம்ம மொபைலை சார்ஜ் போட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம்னா போகலாம். பேட்டரி லோ ஆகுன்ற ப்ராப்ளம் இல்லை. வண்டியிலே நமக்கு சார்ஜர் இருக்குது. வண்டியிலே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஒருத்தருக்கும் நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, நண்பன் அப்படிங்கிற ஒரு பேர்ல நிச்சயமா மொபைல் ஃபோன் நம்ம கையிலேயே இருக்குங்க. நம்ம பைக்ல லாங் டிரைவ் போகும்போது மொபைலுக்கு சார்ஜ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியா மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வைஃபை டாங்கலையும் ரொம்ப சுலபமா பயன்படுத்தலாம். இது ஒருத்தர் மட்டும் இல்ல, 3-4 நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த கருவியை ரொம்ப ஈஸியா பயன்படுத்தலாம். நம்ம மொபைல் போனை எடுத்து பார்க்கும்போதே பேட்டரி லோ அப்படின்னு காமிச்சா நம்ம மனசுல ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? அந்த பயம் இனிமே நமக்கு அறவே தேவையே இல்லை. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னாக்க, இந்த கருவி இப்பொழுது நடைமுறையில பயன்பாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம சுரேஷ் இன்னொரு அற்புதமான கருவியும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கருவி என்ன, அதன் செயல்பாடுகள் என்ன, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வானம் வசப்படும் நிகழ்ச்சி தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக். இது வானம் வசப்படும் திறமையாளர்களுக்கான மேடை. நம்ம சுரேஷ் இன்னொரு அற்புதமான கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவோம்? வீட்லயே நாம சைக்கிளிங் பண்ணுவோம். சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இன்னொரு எனர்ஜியும் கிடைக்குது அப்படின்னு சுரேஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுதான் மின்சாரம். நம்ம சைக்கிளிங் பண்ணுறது மூலமா கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தி வீட்டு உபயோக பொருட்களை கூட இயங்க வைக்க முடியும் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மின்சாரத்தை நம்மளால சேகரித்து வைக்கவும் முடியும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப சுலபமா இந்த சைக்கிளிங்கை பண்ணவும் முடியும் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கருவியை பற்றியும் இதன் செயல்பாடுகளை பற்றியும் பார்க்கலாமா? பைக் மூலமாக மொபைலை சார்ஜ் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது அதோட ஒரு அட்வான்ஸான ஒரு சைக்கிள் ஜென்ரேட்டர். இது ஒரு மல்டி பர்பஸ் இருக்குது. இதுலேருந்து வீட்டு ஹோம் அப்ளையன்ஸை வந்து போட்டுக்க முடியும். இதில் சைக்கிள் மிதிக்கிறது மூலமாக பேட்டரியை சார்ஜ் பண்ணி இன்வெர்டர் மூலமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளையன்ஸ் எல்லாம் மிக்ஸி, கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். டிவி போட்டுக்கலாம். இதை ஒரு 4 சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு 4 மொபைல் வீட்டில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு எது இருந்தாலும் 4 ஃபோனையும் சார்ஜ் போட்டுக்கலாம் அட் டைமில். இப்போது அதை வந்து நம்ம ஒரு குழந்தைய மிதிக்கிது. அது குழந்தையோட பவருக்கு நம்ம 2 மொபைலை சார்ஜ் பண்ண போகிறோம். மொபைலை சார்ஜ் பண்ணோம். இப்போ இதில் இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபேன் லைட்டை நான் போட்டு காட்ட போகிறேன். இது மைனஸ் லைனு, இது ப்ளஸ்ஸு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிதிக்க போகிறேன். பேட்ரி இல்லாமல் ஃபேன் லைட்லாம் போட்டோம். டிவி போடலாம், எல்லாமே அதில் பேட்ரி இல்லாமல் போடலாம். இல்லை நம்ம வந்து பேட்டரியை சேவ் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப்பை.
ஆச்சு. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம சைக்கிளிங் பண்ணி நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகுது. நம்மளோட ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வீட்டிலே சைக்கிளிங் பண்ணி ஒரு மன திருப்தி இருக்குது. நம்மளே ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்தி இருக்குது. அது மூலமாக வீட்டில் இருக்க மிக்ஸி கிரைண்டர்லாம் போடும்போது உண்மையிலே நமக்கே சந்தோஷமாக இருக்குது. மொபைல் ஃபோன் சார்ஜர், சைக்கிள் ஜெனரேட்டர், இது ரெண்டுமே நான் கண்டுபிடிச்ச இந்த கருவி. இது எனக்கு யூஸ் ஆன மாதிரி மக்கள் எல்லாருக்கும் உபயோகப்படுத்தணுன்றது என்னோட ஒரு ஆசை. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு எனக்கு ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வெறும் கண்டுபிடிப்பாக மட்டும் இருந்தால் போதாது. அது இந்த சமுதாயத்திற்கே பயன்படக்கூடிய அளவிலான ஒரு அற்புதமான விஷயமா இருக்கணும். அப்படிப்பட்ட அழகான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம சுரேஷ். ஒன்று பைக் மொபைல் சார்ஜர், இன்னொன்று சைக்கிள் சார்ஜர். இந்த 2 கருவிகளை கண்டுபிடித்த சுரேஷிற்கு ஜெயா டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வானம் வசப்படும் நிகழ்ச்சி தொடரும். வெல்கம் பேக். இது வானம் வசப்படும் திறமையாளர்களுக்கான மேடை. ஒரு நாட்டின் வளர்ச்சியே அந்த நாட்டின் சிறுவர்கள் கையில தான் அப்படின்னு சொல்வாங்க. அதை நம்ம படிச்சும் இருக்கோம். ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கறத நம்மள நம்ப வச்சிருக்கு பல சாதனைகள். ஒரு நாடு வளரணும்னா அந்த நாட்டின் ஆண்களோடு இணைந்து பெண்களும் செயல்படணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆண்கள் செய்து முடிக்கக்கூடிய சாதனைகளை பெண்களும் செய்து முடிச்சாதான் அந்த நாடு முழுமையான வல்லரசு நாடாகவே மாறுது. இன்னைக்கு நாம அப்படி ஒரு சாதனையை பற்றி தான் பார்க்க போறோம். ஜனனிங்கிற ஒரு சிறுமி தன்னுடைய 15வது வயதிலேயே தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஸ்னூக்கர் போட்டியில 2ஆவதாக வந்து பட்டம் வென்றிருக்காங்க. அந்த சாதனையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? என் பேர் ஜனனி. நான் 12th படிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த டோர்னமெண்ட் வந்து இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் 3rd ப்ரைஸ் வந்துச்சு. அதுலேருந்து தான் இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மயிலாப்பூர் கிளப்பில் கோச் பண்ணேன். புவன் சார் தான் கோச். அவருக்கு நல்லா கோச் பண்ணார். அப்புறம் இந்த வருஷம் ஸ்டேட்டில் கேர்ள்ஸ் ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் பில்லியர்டில் 2nd வந்தேன். அப்புறம் நேஷ்னல்ஸில் இந்தியா நம்பர் 2 சப் ஜூனியர் கேர்ள்ஸ் ஸ்னூக்கரில். இந்த கேம் டிஃப்ரெண்ட்டான கேம், யாரும் விளாட மாட்டாங்க. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த கேம் மேலே எனக்கு ஒரு பேஷன் உண்டு. என்னோடய ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நான் விளாண்டுருக்கேன் மகாலட்சுமி கிளப்பில். அதுக்கப்புறம் ரெகுலராக டீனர் கிளப் போவேன். அப்புறம் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என் டாக்டர் ஜனனியை கூட்டிகிட்டு போனேன் விளையாடுறது. ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னேன். அப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண இஷ்டம் இருந்தால் விளையாடுன்னு சொன்னேன். விளையாண்டுட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, கண்டினியூ பண்ணால் ப்ரொஃபஷனலாக எங்கே கண்டினியூ பண்ணணும்னு செக் பண்ணுறப்போ மயிலாப்பூர் கிளப்பில் புவனேஸ்வர் சார் இப்போ மாதிரி ஏஜ் உள்ள கேர்ள்ஸுக்கு கோச் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு மயிலாப்பூர் கிளப்பில் கொண்டு சேர்த்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா டி நகர் கிளப்பில் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இந்த கேம் பற்றி. சும்மா விளாண்டு பார்த்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அங்கே கொஞ்ச நாள் விளாண்டேன். அப்புறம் கேர்ள்ஸ்க்காக மயிலாப்பூர் கிளப்பில் கோச்சிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு புவனேஸ்வரன் சார்கிட்ட நான் கோச்சிங் எடுத்தேன். 2 இயர்ஸாக இந்த கேம் நான் கற்றுக்கிறேன். ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு அந்த இயரே ஸ்டேட் ரேங்கிங் நடந்தப்போ நம்ம 2 பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிறகு இன்னும் அப்படியே மோட்டிவேட் பண்ணிவிட்டு எல்லாம் குட் பிளேயர்ஸ் எங்கள் கிளப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. கேர்ள்ஸ்லேயும் சரி பாய்ஸ்லேயும் சரி நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அது போல் ட்ரெயின் பண்ணுறப்போ ஜனனிக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜனனி ஏதாவது அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அது நல்லதாக போச்சு. இந்த வருஷம் லாஸ்ட் இயரும் பண்ணாங்க. இந்த வருஷமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸ்டேட் லெவல். நான் ஏன் இந்த கேம் சூஸ் பண்ணேன்னா, இது ரொம்ப யூனிக்கான ஸ்போர்ட். நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் விளாண்டுருந்தேன். அது ஒரு டீம் கேம். இண்டிவிஜுவலாக எந்த அடையாளமும் கிடைக்காது.
ஸோ இங்கே வந்து விளாண்டேன். இண்டிவிஜுவலாக அடையாளம் கிடைக்கும். இல்லை பார்ட்டிசிபென்ட்ஸும் கம்மி, கேர்ள்ஸுக்கு அவ்வளோவா காம்படிட்டர்ஸும் இல்லை. ஸோ நல்லா ஷைன் ஆகலாம் இந்த கேமில். அதனால் நான் அந்த கேம் சூஸ் பண்ணேன். சரி எக்ஸாம் இருக்குது வேண்டாம் அப்படின்ற போல தான் ஃபஸ்ட்டு நினச்சி வந்தோம். +2 படிக்கிறதால சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கல்கட்டா இந்த முறை நேஷனல்ஸ் அனுப்பிச்சிருந்தோம். எங்களுக்கு நான் நினச்ச போல் ஒரு பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் கேர்ள்ஸில் இது போல் நம்ம 2 ப்ளேஸ் பண்ணது நேஷ்னல் லெவல். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஜனனியும் இன்னொரு பொண்ணு நீலகிரிஸ்லேருந்து ஒரு பொண்ணும் அச்சீவ் பண்ணாங்க. அதில் ரெண்டு முறை ரெண்டு பொசிஷன் கிடச்சது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இது இண்டிவிஜுவல் கேம்னால ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை. டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட்லாம் நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இது சிங்கிள் ஒரே பிளேயர் தான் விளாட முடியும். ஸோ நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா விளாடலாம். பங்கஜ் அத்வானி தான் என் ரோல் மாடல். அவர் 10 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வந்திருக்காரு. நம்ம கண்ட்ரி கோல்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் விளாண்ட டோர்னமெண்ட் வந்து இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட். அதில் நான் 3rd வந்தேன். அப்புறம் ஸ்டேட் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதில் நான் 2nd வந்தேன். அப்புறம் 1 month நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நேஷ்னல்ஸ்க்காக அதில் இந்தியா நம்பர் 2 வந்தேன். இப்போ அடுத்தது நான் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் கண்டிப்பாக டைட்டில் அடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு நம்ம வானம் வசப்படும் நிகழ்ச்சியில சுரேஷின் கண்டுபிடிப்புகளையும் ஜனனியோடைய சாதனையை பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரியான திறமைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் அதனை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் வானம் வசப்படும் உங்களுக்கான மேடை, திறமையாளர்களுக்கான மேடை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.